அப்பா, சொல்லப்பா. இந்த காட்டின் பிரம்மாண்டத்தையும் இதில் வீசும் மிருதுவான காற்றையும் என்னால் மனமாற அனுபவிக்க முடிகிறது. ஈஸ்வரமுனி, இங்கிருக்கும் மூலிகைகளும் கிடைக்கும் அபரிமிதமான பிராணவாயுவும் விஷ்ணுவின் தொழிலாகிய காத்தலுக்கு உறுதுணையாக இருப்பவை. அதனால்தான் வனானி விஷ்ணுகு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உனக்கு தெரியுமல்லவா? தெரியுமப்பா. இந்த இயற்கை செல்வத்தை பகவான் நமக்காக அளித்திருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு மனிதன் காட்டை அழித்து அதில் நிலையில்லா பொன்னையும் பொருளையும் தேடுகின்றான். கலிகாலம் செல்லச் செல்ல மனித இனம் பெருகப் பெருக காடுகள் அழிக்கப்பட்டு நகரங்களாய் மாற்றப்பட்டு உணவுக்கு வழியற்று மனிதன் அலைவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால்தான் மனிதனும் ஆனந்தமாயிருக்க முடியும். உதாரணத்துக்கு உன் பாட்டனாரை எடுத்துக்கொள். அவர் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதால்தான் இன்றும் ஆரோக்கியத்தோடும் வளமோடும் வாழ்கிறார். நமக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறார். ஈஸ்வரமுனி, தாத்தா எங்கே?